ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 94வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. நம்முடைய உள்ளங்கள் அநேக நேரங்களில் வருத்தங்களினாலும் குழப்பங்களினாலும் நிரம்புகின்றது. அவைகளிலிருந்து விடுபடுவதற்கு நாம் வழி தெரியாமல் அநேக நேரங்களில் தவிக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மன அழுத்தத்திற்கும் ஆளாகின்றோம். இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனையை பாருங்கள். நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது கர்த்தருடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறது என்று. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தர் நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றார். அருகில் இருக்கிற மனிதனுக்கோ நம்முடைய வீட்டாருக்கோ சிநேகிதர்களுக்கோ தெரியாமல் இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றார். நாம் கவலைப்படுகின்ற நேரங்களில் அவர் நம்மை தேற்ற முற்படுகின்றார். நாம் ஒரு பிரச்சனையில் அகப்படக்கூடிய சூழ்நிலையை நெருங்கி வரும்போது அவர் நம்மை தப்புவிக்கிறதற்கு ஆத்துரமாக வருகின்றார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. நாம் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கின்ற போது மனுஷன் அதை காணவோ அறியவோ செய்து நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நினைவுகளில் அவை வருகின்றதற்கு முன்னதாகவே தேவன் அவைகளை அறிகிறார். ஆகவேதான் நம்முடைய உள்ளம் குழப்பத்தினாலும் கவலைகளினாலும் நிரம்புகின்ற போது தேவனுடைய ஆறுதல்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அவரால் அனுப்பப்படுகின்றது. குழப்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் போய்விடுகின்றது. யார் எனக்கு உதவி செய்ய முடியும், தேவன் எனக்கு உதவி செய்யாமல் போய்விட்டார் என்றெல்லாம் தவறாக எண்ணம் கொள்ள வேண்டாம். இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார் என்று உங்கள் உள்ளத்தின் விசுவாசத்திலே பலப்படுங்கள். திடனற்று போவோமானால் தேவன் நம்மை தேற்ற முற்படுகின்ற அவருடைய ஆலோசனைகளை நம்மால் கிரகித்து கொள்ள முடியாது. நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் அவைகளை புரிந்து கொள்ளவும் அதன் பலனை அடைந்து கொள்ளவும் முடியும். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்னவென்றால், நம்முடைய உள்ளத்தில் கவலைகளும் வருத்தங்களும் சஞ்சலங்களும் அதிகமாகும் போது தேவன் தம்முடைய ஆறுதல்களை நம்முடைய உள்ளத்திற்குள் அனுப்பி அவைகளினால் நாம் நிலை குலைந்து போகாதபடிக்கு நம்மை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்திலே கர்த்தர் உங்களை நிறைவாய் வழி நடத்துவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் சிந்தைகளையும் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்கள் வீணான எண்ணங்களினாலும் குழப்பங்களினாலும் பாரமடைகின்ற போதும் வருத்தப்படுகின்ற போதும் நீர் எங்கள் உள்ளங்களை ஆறுதல் படுத்தி தேற்றி திடப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.